வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீடட் ஃபிஷ் பார்க்க போகிறோம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் தான், பட் நம்ம செய்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். பட் அந்த கம்ப்ளீட் பண்ணுற இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் லாங்காக தெரியும். பட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஈஸியாக தெரியும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 yellow and 2 white எடுத்திருக்கேன். ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, 4 yellow எடுத்திருக்கேன். இந்த சைடு லெஃப்ட் சைடு எங்கிட்ட எல்லோ இருக்கோ அதை கார்னர் பண்ணிக்கணும். இங்கிட்டு எல்லோ இருக்குது, இங்கிட்டு ஒயிட் இருக்குது. நான் எல்லோ இருக்கிற சைடு 4 எடுத்திருக்கேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம இப்படி கூட வச்சு எடுப்போம், அதனால தான் நான் ஸ்பெஷலாக இதை ரிமைண்ட் பண்ணுறேன். ஸ்டெப் 3 ஒயிட் 3 எல்லோ எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டெப் 4 கொஞ்சம் யூனிக்காக க்ராஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஸ்டெப் 4. லெஃப்ட் சைடில் 4 எல்லோ பீட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பீடில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். இங்கே பக்கத்தில் இருக்க பீடில் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, டாப்பில் இருக்குல்ல வயரு, இந்த டாப் வயரை நம்ம இந்த பீட்குள்ளார ஃபஸ்ட்டு பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஸ்டெப் 4. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5 பண்ண போகிறோம். இது கொஞ்சம் இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் யூனிக்காக வரும். இப்போ இந்த கீழே இருக்க பாட்டம் ஒயரில் 2 ஒயிட் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஒயிட் பீடை நான் இந்த எல்லோ கலர், இந்த நெக்ஸ்ட் எல்லோ இருக்கு இல்லையா, இந்த எல்லோவில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த எல்லோவில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒயரை இந்த 1 2 3 4 5 6 பெட்டல் ஷேப் இருக்கு இல்லையா, இது வழியாக இந்த பீடில் கொண்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். சேம் ஸ்டெப் தான், நம்ம அடுத்த இதுக்கு போகிற மாதிரி நம்ம கொண்டுட்டு வரோம் ஒயரை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஜஸ்ட் இந்த ஒயிட் கலர் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஒயிட் பீட் ஆட் பண்ணிவிட்டு இதில் க்ராஸ் பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒயரை நான் சுற்றி எடுத்துகிட்டு வரேன். இதில் நல்லா டைட் ஆகிடும். இந்த ஒயரை சுற்றி இங்கேருந்து இப்படியே கொண்டு இதில் க்ராஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம வயரை இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த சைடு வந்தாச்சு. இப்போ நமக்கு முன்னாடி இந்த ஃபிஷ்ஷோட மவுத் பார்ட் மாதிரி இப்படி வரும். இது நம்ம சுற்றி இப்படி கொண்டு வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஷேப் வந்திருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இது வந்து ஸ்டெப் 5. இந்த ஒயிட் கலர் பீட் ஆட் பண்ணது ஸ்டெப் 5. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 6 போகலாம். ஸ்டெப் 6 ரைட் சைடு ஒயர் வந்துட்டு நெக்ஸ்ட்டு 2 பீட்குள்ளே ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு லெஃப்ட் சைடு ஒயரில் 3 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி வரும். இது வந்து ஸ்டெப் 6. இப்போ உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ ஸ்டெப் 7 இந்த மாதிரி இந்த இதில் 5 பெட்டல் ஷேப் இந்த சைடு தெரியும். இங்கிட்டு வந்துட்டு 6 பெட்டல் ஷேப் தெரியும். 6 பெட்டல் ஷேப் இருக்கிற சைடு வந்துட்டு ஐ பார்ட் ஆட் பண்ணிக்குவோம். 1 பிளாக் 2 எல்லோ இந்த மாதிரி. இது ஸ்டெப் 7. ஸ்டெப் 8 2 yellow. Step 9 2 white. Step 10 white yellow. Step 11 2 yellow. Step 12 yellow black. Step 13 2 yellow. Step 14 2 yellow. Step 15 2 yellow. Step 16 1 yellow. இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி Step 16. இப்போ உங்களுக்கு ஃபிஷ்ஷோட ஃபேஸ் பார்ட் தெரியும். Step 17 3 yellow. Step 18 2 yellow. Step 19 1 yellow and 1 white. Step 19. Step 20 2 white. Step 21 2 white. Step 22 2 yellow.
step 23, 2 yellow, till this 2 yellow only. Step 26 வரைக்கும் 2 yellow தான் வரும். Step 24, 2 yellow, step 25, 2 yellow, step 26, 2 yellow, sorry 1 yellow, this is last step, so 1 yellow, it should be like this. இப்போ நமக்கு அந்த ஃபிஷ்ஷோட ஃபேஸ் பார்ட் தெரியும். நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு போகலாம். ஸ்டெப் 27, 3 yellow, step 28, 2 yellow, step 29, 1 yellow, 1 white. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் 30 போகிறோம். இந்த எல்லோவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு ஃபின் மாதிரி செய்ய போகிறோம். இது வந்து ஸ்டெப் 30. ஒரு எல்லோ, ஒரு ஒயிட் அண்டு ஒரு எல்லோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதில் இப்படி இருக்கும், ரைட் சைடில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்படி இருக்கிறதுல ரைட் சைடில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதே பீட்லேயே நம்ம க்ராஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஃபின் இந்த மாதிரி ஷேப்பில் வந்திருக்கும் நமக்கு. இந்த எல்லோவில் நம்ம இந்த 4 petal ஷேப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த சைடு கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸ்டெப் 31. இப்போ ஸ்டெப் 31ல் வந்து நம்ம ஒரு எல்லோ, ஒரு ஒயிட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்படி இருக்கும் நமக்கு. இது வந்து எக்ஸ்ட்ராவாக நீட்டிகிட்டு இருக்கும் ஃபின்னு. இது வந்து மூவபிளாக இருக்கும். மற்றது அப்படியே ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணிட்டு தான் போகிறோம். எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இது தனியாக தெரியும். ஸ்டெப் 32, 2 white, step 33, 2 white, இப்போ ஸ்டெப் 34ல் நம்ம திருப்பியும் இந்த எல்லோவில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபின் மேக் பண்ண போகிறோம். 3 bead போட்டு எல்லோ, ஒயிட், எல்லோ. இந்த இதுலேயே நம்ம திருப்பி இந்த எல்லோலேயே க்ராஸ் பண்ணிக்க போகிறோம். இது ஸ்டெப் 34. Step 35, yellow and white. இந்த மாதிரி வந்துடும். ஸ்டெப் 36, 2 yellow. இன்னும் ஃபுல்லாகவே 2 yellow தான். ஸ்டெப் 37, 2 yellow. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டெப்பு 2 beadல ஜாயின் பண்ணி 1 bead போட்டு க்ராஸ் பண்ணிடலாம். ஸ்டெப் 38,
ஒரே ஒரு எல்லோ பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதோட இப்படி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நமக்கு இந்த மாதிரி இருக்கும், ஒரு இது மாதிரி இருக்கும், பவுல் மாதிரி. இப்போ நம்ம வந்து இது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒயிட் வந்து அடியில் இருக்கிற மாதிரியும் எல்லோ மேலே இருக்கிற மாதிரியும் ஈக்குவலாக வைங்க. ஈக்குவலாக வச்சிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கீழே ஒயிட் இருக்கணும், மீதியெல்லாம் வந்து எல்லோவாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நமக்கு இந்த எல்லோ இருக்கு இல்லையா, இந்த எல்லோவில் 2 எல்லோவை இந்த ரைட் சைடில் இருக்கிறதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லோவில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் ஈக்குவலாக வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு 2 எல்லோவையும் இப்படி தெரியும் நமக்கு. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஒயிட் பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி 3 பெட்டல் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இதே போலயே எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிக்குவோம். இது எல்லாத்தையும் இப்படி வரிசையாக ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு இந்த இது கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நான் ஒரு ஒயிட் போட்டு இதை க்ராஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு இந்த மாதிரி லாக் ஆகும். அதே போல் இதை ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் 1 2 3 இது முடிச்சிருக்கோம். 4th ஒன்று இப்போ கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த மாதிரி இருக்கும். நம்ம டோட்டலி 4 போட்டிருக்கோம். 1 2 3 4th ஒன் இதுதான். இப்போ 4th ஒன் நம்ம லாஸ்ட்டாக போட்டது. நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் பீடில் நம்ம க்ராஸ் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த 2 ஒயிட் பீட்குள்ளரையுமே ஜாயின் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு ஒயரை வந்துட்டு 2 ஒயிட் பீட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு ஒயரை இந்த பீட் இந்த பீட் இது ரெண்டுத்துலேயும் ஜாயின் பண்ணணும். ரைட் சைடு ஒயரை ஒன்லி ஒன் பீடில் இதில் மட்டும் ஜாயின் பண்ணணும், க்ராஸ் பண்ண மாதிரி. இந்த மாதிரி இருக்கணும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி இதையும் கவர் பண்ணி இங்கே க்ராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலிருந்து நம்ம ஸ்டெப் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு ஸ்டெப்ஸு எனக்கு புரிய வைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ ஸ்டெப் 1ல் வந்துட்டு பார்ட் 2 ஸ்டெப் 1ல் வந்துட்டு 3 ஒயிட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இப்படி க்ராஸ் ஆகி வருது. வந்துட்டு இதில் 3 ஒயிட் எடுத்திருக்கேன். 1ல் க்ராஸ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு ஒயரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி வரணும். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸ்டெப் 2ல் வந்துட்டு 2 எல்லோ, step 3 2 yellow, step 2 to step 8 2 yellow only. step 2ல இருந்து step 8 வரைக்கும் yellow color only add பண்ணிட்டு வந்துருவோம். ஃபுல்லா சுத்தி 8 step complete பண்ணியாச்சு. செக் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டார்ட் பண்ணோம். step 1 2 3
4 5 6 7 8 8 வரைக்கும் ஸ்டெப் 2ல இருந்து 8 வரைக்கும் ஒன்லி yellow கலர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டெப் 9ல 1 yellow and 1 white. இது ஸ்டெப் 9. இப்போ ஸ்டெப் 10. ஸ்டெப் 9 இங்கே கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? ஸ்டெப் 10ல் வந்துட்டு லெஃப்ட் சைடு ஒயரை நெக்ஸ்ட் 2 பீடில் ஜாயின் பண்ணிக்கணும். 1 2. இப்போ ஒரே ஒரு பீடு சேர்த்து க்ராஸ் பண்ணிக்கலாம். எண்ட் பண்ணுறோம் இந்த இதை. ஸோ இது வந்து ஸ்டெப் 10. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த சைடு நமக்கு 3 ஒயிட் இருக்கும், அதே போல் இந்த சைடு 3 ஒயிட் இருக்கும். இதுதான் ஸ்டெப் 10. கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 11. 2 ஒயிட் தான் எடுத்திருக்கேன், ரைட் சைடு ஒயரில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 3 பெட்டல் ஷேப் வரும். இது ஸ்டெப் 11. ஸ்டெப் 12 நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? ஸ்டெப் 11. ஸோ வந்து ஸ்டெப் 12 வந்துட்டு நெக்ஸ்ட் பீடில் இருக்கிற லெஃப்ட் சைடு ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பீட் போட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு இந்த சைடும் 3 பெட்டல் ஷேப் கிடைக்கும். இங்கிட்டும் ஒரு 3 பெட்டல் ஷேப் கிடைக்கும், இந்த சைடும் ஒரு 3 பெட்டல் ஷேப் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இது நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும். இது ஸ்டெப் 12. ஸ்டெப் 13. 2 yellow இந்த மாதிரி வரும். ஸ்டெப் 13 to step 20 2 yellow only. Step 19 வரைக்கும் 2 petal 2 yellow ஆட் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இந்த ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டெப் 11, ஸ்டெப் 12, 13, 14, 15, 16, 17, 18 and 19 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 yellow கலர் ஆட் பண்ணி அட் 20th ஸ்டெப்பில் வந்துட்டு ஒன் yellow மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்டெப் 20. ஸ்டெப் 20 வந்துட்டு ஒரே ஒரு yellow. நம்ம இவ்வளோ தூரம் முடிச்சிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். ஸ்டெப் 21 1 yellow and white 3 petal ஷேப் இப்படி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு இருக்கிற எல்லோ கலரில் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இது வந்து ஸ்டெப் 22. Step 23 2 yellow. Step 23. Step 21 22 23 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.
24th ஸ்டெப்பில் ஒயர் ஜாயினிங் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு 23rd ஸ்டெப்பு 24th ஸ்டெப்பு. இதில் வந்து நெக்ஸ்ட் இருக்கிற எல்லோவில் வந்து ஒயர் ஜாயின் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் சைடு ஒயரை இதில் ஜாயின் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஆஃப்டர் ஸ்டெப் 23க்கு அப்புறம் 24th இது 23rd முடிச்சிட்டோம். இப்போ 24க்கு இந்த ஃபஸ்ட்டு பீடில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் வழக்கம் போல். நெக்ஸ்ட்டு பீடில் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 பீடை ஸ்கிப் பண்ணுவோம். இப்படி டாப் வியூவில் காட்டுறேன் நான் புரியறதுக்காக. பீட் நம்பர் 1 இதில் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 பீடை ஸ்கிப் பண்ணிடுவோம். 2 and 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th பீடு இங்கே இருக்கிற பீடில் வந்து நம்ம ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இப்படி ஒயரை எடுத்துகிட்டு இதில் இந்த சைடு இப்போ இங்கே இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 24 ஸ்டெப்பு ஒரே ஒரு பீட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லோ கலர். இது 24 ஸ்டெப் 24. ஸ்டெப் 25க்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு 2 பீடு இந்த டாப்பில் இருக்குல்ல 2 பீடு இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லோவில் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த 2 பீடை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கேருந்து போகிறோம். இங்கே டைட்டாக புல் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஒயர் லூஸ் ஆகும். இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு வந்துட்டு ஒரே ஒரு பீட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஸ்டெப் 25. இங்கே இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, ஸ்டெப் 24 இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு வயரை வந்துட்டு இந்த பீடில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணி மேலே இருக்கிற ரெண்டு பீடை விட்டுட்டோம். இந்த ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் இருக்கிற இந்த 2 பீடை ஸ்கிப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு பீட் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறோம். நமக்கு இப்போ இந்த சைடும் 3 பெட்டல் ஷேப் கிடைக்கும். இங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்த மாதிரி இன்னொரு சைடு இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 26. இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பு ஜாயினிங் ஸ்டெப்பு. ஸோ 2 பீடில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒயரை. லெஃப்ட் சைடு ஒயரை நெக்ஸ்ட்டு 2 பீடில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 பீடு இருக்குது. ஸோ ஒரே ஒரு பீட் போட்டு ஸ்டெப் 26 நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபிஷ் வந்து 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கும், நமக்கு பார்த்தோம்னா தெரியும். ஈக்குவலாக தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை கொஞ்சம் கவனமாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு சில இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தெரியும், பட்டு செய்யும்போது உங்களுக்கு புரியும் இது இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகலாம். இப்போ நம்ம டெயில் பார்ட் பண்ண போகிறோம். டெயில் பார்ட்டில் ஸ்டெப் 1 ஒரே ஒரு எல்லோ கலர் மட்டும் நம்ம இந்த இது லாஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணோம்ல, அதிலேருந்து நெக்ஸ்ட் கண்டினியூ. இது ஸ்டெப் 1 ஒரே ஒரு எல்லோ கலர். ஸ்டெப் 2
3 எல்லோ, ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று சென்டரில் க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2. ஸ்டெப் 3ல வந்துட்டு ஒரு எல்லோ ரவுண்ட் பீட், ஒரு ஒயிட் சீட் பீட் போட்டிருக்கேன். ஒயிட் கலர் எடுத்திருக்கேன், பட் சீட் பீடு அதை இருக்கிற பீடை விட கொஞ்சம் சின்ன சைஸு. அடுத்து அகெயின் ஒரு எல்லோ கலர் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஒன் சைடாக நான் இது பண்ணுறேன். இது வந்து ஸ்டெப் 3. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4. ரெண்டு சைடுமே எல்லோ எடுத்திருக்கேன், சென்டர்லேயும் எல்லோவில் க்ராஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டெப் 4. இப்போ நம்ம ஸ்டெப் 5 போகிறோம். ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன், 2 ஒயிட்டு, அதுக்கப்புறம் 2 வந்து இந்த மாதிரி ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பீட்டில் இருந்தே க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்படி இந்த சைடும் எடுத்துக்கிறேன். நான் திருப்பியும் மேலேருந்து அப்படியே கீழே கொண்டு வரேன். டைட்டாக புல் பண்ணிக்கலாம். டைட்டாக இப்படி புல் பண்ணிக்கலாம். புல் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சைடும் ஒயிட் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு ஒயரை விட்டுக்கலாம். நம்ம பிரிச்சுக்கலாம் கரெக்டாக, அப்போ தான் நமக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும். இந்த சைடு ஒரு ஒயரை, இந்த சைடு ஒரு ஒயரை நம்ம க்ராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷில் இந்த இடத்துல இருக்கிறதுல வந்துட்டு நம்ம ஒரே ஒரு சீட் பீட் எடுத்துக்கலாம். இந்த இதில் ஒரு சீட் பீட் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டில் இருக்கிற எல்லோ கலரில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அகைன் இன்னொரு சீட் பீட், ஒயிட் கலர் சீட் பீட் எடுத்துட்டு இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, ஒரு ஒயிட் அண்ட் எல்லோ வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்க ஆப்போசிட் சைடு இருக்கிற எல்லோவில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை நம்ம இதே போல் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த சைடு வந்துட்டோம். இந்த சைடு அதே போல் எல்லோ கலரில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கிட்டு நமக்கு ஒரே ஒரு பீட் தான் இருக்கும் கனெக்ட் பண்ண. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லோ இருக்கு இல்லையா, இந்த எல்லோவில் வந்து ரெண்டு ஒயரையும் நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இது வழியாகவே போய்க்கலாம். எந்த பீடும் ஜாயின் பண்ணாத அதில் போயிட்டு இதில் க்ராஸ் பண்ணுவோம். அதே போல் இந்த சைடு இருக்கிற எல்லோவையும் இந்த சைடு இருக்கிற ஒயரையும் இந்த எல்லோவில் க்ராஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம க்ராஸ் பண்ணி இந்த சைடு வந்துட்டோம்.
ஸோ இப்போ இந்த பீட்லேருந்து நம்ம எப்படி இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணமோ அதே போல் இந்த சைடும் நம்ம பண்ண போகிறோம். கீழே என்ன ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணமோ அதே தான் மேலேயும் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். 3 எல்லோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே நம்ம ஒரே மாதிரி பண்ணிட்டோம். பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த பீடில் க்ராஸ் பண்ணியிருக்கேன். இந்த பீடு இருக்கு இல்லையா, நம்ம இங்கே நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரே ஒரு ஒயிட்டு இந்த சைடெல்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த பீடோட டாப்பு இந்த ஒயிட் பீடுக்கு ஆப்போசிட்டில் இருக்க எல்லோவில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் புரியாது, பட் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்துட்டு இதுலேயும் நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இந்த எல்லோ பீடில் க்ராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீடை ஆட் பண்ணி நம்ம ஃபிஷ்ஷோட இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீடில் வந்து நம்ம நிற்கிறோம். இந்த இடத்துல க்ராஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே இந்த ஃபஸ்ட்டு பீடில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே முன்னாடி இங்கே எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஆப்போசிட் சைடில் நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் இந்த பீடில் நான் க்ராஸ் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து வயரை நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெயில் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிட்டேன். நான் லாங் ஒயர் இல்லை, லாங் ஒயர் இருந்தால் மேலேயும் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஒயர் தீந்துருச்சு, ஸோ நான் நியூ ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு 4 பீடை ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு ஃபின் மாதிரி இங்கே கொண்டு வருவோம். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இப்படி எக்ஸ்ட்ரா ஒயர் வந்துட்டு இங்கே கட் பண்ணாமையே இருந்துச்சுன்னா அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக இந்த பீடுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒரு சைடில் இருந்து எடுத்துகிட்டு வரேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். இது எப்படி உங்களுக்கு கொண்டு வந்தால் உங்கள் ஒயர் செட்டிங்க்கு கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் சீட் பீட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சைடு ஒயரை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஒரு சைடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு சைடு ஜஸ்ட் நாட் போடுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் சின்னதாக இருந்தாலே ஓகே. இந்த டாப்பில் இருக்குதா இந்த ஃபஸ்ட்டு எல்லோ இருக்கு இல்லையா, இந்த எல்லோ இதில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒயரை. இதில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ நான் சீட் பீட் ஒயிட் பீட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3 சீட் பீட் எடுத்திருக்கேன். இதை வந்து இதே பீடில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே க்ராஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஒயரை வந்து நெக்ஸ்ட் இருக்கிற எல்லோ பீடில் நான் விட்டுக்கிறேன். இப்போ வந்து
நம்ம இந்த 3 பீடை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்படியே க்ராஸ் பண்ணி எடுத்துருந்தோம். இப்போ திருப்பி ஒயரை அப்படியே க்ராஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் இருக்கிற எல்லோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் 4 சீட் பீட் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 சாரி 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். 4 ஆட் பண்ணணும். இப்போ இந்த 4ஐயும் வந்துட்டு இந்த சீட் பீடில் இருக்கிற ஃபஸ்ட்டு சீட் பீடில் ஜாயின் பண்ணி இப்படி எடுத்து திருப்பியும் இந்த 2 எல்லோ இருக்கு இல்லையா, இந்த 2 எல்லோ இப்போ இருந்த எல்லோவும் இந்த எல்லோ அண்டு நெக்ஸ்ட் இந்த எல்லோ, இந்த 2 எல்லோக்குள்ளரையும் விட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்பர் 1 இப்போ வந்து இந்த லாஸ்ட் ஒன்ல அகைன் 3 சீட் பீட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை இந்த சைடு இருக்கிற இந்த 4 பீடில் இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு பீடில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இதில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நான் திருப்பியும் எல்லோ வழியாகவும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த எண்டுக்கு வந்துடலாம், கொண்டு வந்துடலாம். டைட்டாக புல் பண்ணிட்டு இந்த எண்டில் வந்து நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த ஃபிஷ் கம்ப்ளீட் ஆகுது. இது கொஞ்சம் ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பண்ண புரியும். கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும், பட் செய்யும்போதுட்டு எப்படியும் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம செஞ்சு முடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இது ஃப்ரண்ட்டு, இது அனதர் சைடு. 2 சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். நான் இதே இன்னும் வேறு கலர்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு பர்பிள் அண்ட் ஒயிட் இதில் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு ஃபிஷ் வந்துட்டு அதே போல் சீட் பீடில் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு இதில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், எந்த மாதிரி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டவுட் வந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.